வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே லைட்ஸோட கலர்லாம் தெரியும். ஆர்ஜிபி, ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ஆனால் இது இல்லாமல் கலர் ஆஃப் மிக்சர் கொடுத்தோம்னா ஆரஞ்செல்லாம் வரும், பிங்க்கெல்லாம் வரும். இப்படி நிறைய லைட் கலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிளாக் கலர் லைட் இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? கருப்பு கலரில் எப்படிங்க லைட் இருக்கும்? கருப்பு இருந்தால் தானேங்க லைட்டே வரும். அப்படி இல்லைன்னா இன்விசிபிள் லைட் இருக்கா? அதாவது லைட் வரும் ஆனால் அது லைட்னே தெரியாது, இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க வந்தால் தானே லைட்டு அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஐஆர் எல்இடிஸ் அப்படின்ற லைட் இருக்க தான் செய்யுது. இந்த எல்இடி எல்லாம் இன்ஃப்ராரெட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா, இது ஜென்ரலாக நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் டிவி ரிமோட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து டிவி சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது லைட் எரியுமா? எரியாது. ஆனால் ஒரு பல்ப் மட்டும் வச்சுருப்பாங்க. ஏன்? சின்ன வயசுலேயே நம்ம யோசிச்சிருப்போம், ரிமோட்டுக்கு எதுக்குப்பா பல்பு, அதனால் ஒரு பயன் இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் அதுவே ஒரு ஃபோன் கேமராவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். இதை தான் இன்ஃப்ராரெட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டை கொண்டு போய் அப்படியே சிசிடிவியில் பொறுத்தினாங்க. நிறைய சிசிடிவியில் அந்த கேமரா சுற்றி பார்த்தோம்னா ஒரு ரெட் கலரில் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி லைட் இருக்கும். ஆனால் அது நம்ம இப்போது நைட் விஷன் மோடில் ஆனில் இருக்கும் அப்படின்றத அந்த கேமரா நமக்காக சொல்கிறதுக்காக அந்த லைட் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு சுற்றி இன்ஃப்ராரெட் லைட் இருக்குது. அதனால தான் இருட்டிலேயும் அந்த சிசிடிவி கேமராவுக்கு கண்ணு தெரியுது. ஒருவேளை அந்த இன்ஃப்ராரெட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நைட்டில் அந்த சிசிடிவிக்கு கண்ணே தெரியாது. அது குறிப்பிட்ட ரேஸை கொடுக்கும். அதனால் என்னடா டார்க்கில் கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஈவன் நீங்கள் அந்த கலரில் பார்க்க முடியாது, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பார்க்க முடியும். இருந்தாலும் அந்த இன்ஃப்ராரெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் லைட்டில் நார்மலாக பார்க்கணுன்னு நினச்சா அதை உங்களால் பார்க்கவே முடியாது. இன்கேஸ் அந்த இன்ஃப்ராரெட் இல்லை அப்படின்னா சிசிடிவியுமே ரொம்ப டார்க்காக தான் தெரியும். இது எவ்வளோ சூப்பராக இன்வைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய மாடிக்கு போய் டேங்க் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 பைப் இருக்கும். அந்த 3க்கும் என்னென்ன ரீசன்னா, இன்லெட், அவுட்லெட். இன்லெட் தண்ணி எங்கேருந்து மோட்டர் போட்டால் அந்த டேங்க்குள்ளே வருதோ, அவுட்லெட் அது எங்கெங்கெல்லாம் நமக்கு பைப் கனெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் வெளியே வர்றதுக்காக ஒரு அவுட்லெட் பைப்புன்னு வச்சுருப்பாங்க. அதில் 3ஆவதாக இருக்கிறது தான் ஏர்வென்ட் பைப். இது சம்மந்தமே இல்லாமல் கீழேயும் இருக்காது, மேலேயும் ரொம்ப ஒசரத்தில் இருக்கும், 2 பக்கம் வேறு ஹோல்ஸ் இருக்கும். எதனால் இந்த ஏர்வென்ட் பைப் வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய பைப்பை திருப்பிடும் போது தண்ணி நல்லா பளிச்சுன்னு வருது அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஈவன் அந்த ஃபோர்ஸுமே ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதே இந்த ஏர்வென்ட் பைப் தான். இதோடைய வேலையே என்னென்னா, தண்ணி ஃப்ளோவாக போகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ்லாம் போய் பைப்பை அடைச்சிடக்கூடாது. சிலர் வீட்டிலலாம் பார்த்தோம்னா திறக்கும் போது சட்டு 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 சட்டுன்னு விட்டு விட்டு அடிக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களுடைய ஏர்வென்ட் பைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏர்வென்ட் பைப்பில் ஏதாவது போய் அடைச்சிருக்கும், காற்று வெளியே போகிறதுக்கு இடமே இருக்காது. இப்போது ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃபுல்லும் காற்று இருந்துச்சுன்னா காற்று போய் ஈஸியாக அதை அடைச்சிரும். நம்ம என்ன போய் குச்சியாக வச்சு குத்தி விட முடியும்? அதுவும் முடியாது. அப்போது இந்த காற்று அடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேலே ஏர்வென்ட் பைப் அப்படின்ற ஒன்று வச்சுருக்காங்க. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்கள் தண்ணியோட ப்ரெஷரும் ஸ்மூத்தாக இருக்கும். ஈவன் நிறைய வீட்டில் தண்ணி கொஞ்சம் ப்ரெஷராக வர்றதுக்கு ரீசனுமே இதுதான். இது இல்லைன்னா தண்ணியே நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக வராது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சின்ன விஷயம், நம்மன்னா மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு நம்மளோட உயிரெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? முன்னாடியெல்லாம் இந்த ஃபேன் ஓடிட்டு தான் இருந்துச்சு. சீலிங் ஃபேன்லாம் ஓடும்போது நிறைய நம்ம பார்த்துருப்போம். டப்புன்னு சில ஃபேன்லாம் டம்முன்னு விழுந்துடும். நிறைய பேருடைய மண்டையிலலாம் விழுந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக கார்ட்டர் பின் அப்படின்ற ஒரு பின்னை கண்டுபிடிச்சாங்க. இந்த பின் எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ் பின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம ஈஸியாக பெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்போவுமே இந்த சீலிங் ஃபேனில் அந்த நட்டுக்கு சைடில் ரொம்ப எட்ஜில் போய் பார்த்தோம்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் இந்த பின்னை சொருவி இருப்பாங்க. சொருவி 2 பக்கமும் அந்த பின்னை வளைச்சி விட்டுருப்பாங்க. எதனாலன்னா, அந்த மோஷனில் இருக்கும்போது ஃபேனுடைய ஆசிலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் அந்த வைப்ரேஷனில் கழண்டு விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய டைம் இந்த மாதிரி கழண்டு விழுந்து நிறைய பேர் பார்க்காம விட்டதுனால அந்த ஃபேன் சீலிங்லேருந்து கீழே விழுந்திருக்கு. இதனால் நிறைய உயிர் சேதங்கள் வந்திருக்கு. இதை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கார்ட்டர் பின்னை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபேன் வந்தாலும் இந்த கார்ட்டர் பின் இருக்கும். ஆனால் இதையுமே நம்ம இருக்கா இல்லையான்னு அப்பப்போ பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் எப்போயாச்சும் ஒரு தடவை ஃபேனை துடைக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா துடைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த கார்ட்டர் பின் இருக்கான்னு பார்த்துக்கங்க. நம்ம தள்ளு வண்டியிலலாம் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப முன்னாடி சொல்கிறேன், இப்போ கூட எங்கேயாவது ரேராக கிடைக்கும். அப்படி நம்ம குல்ஃபி வாங்கி சாப்பிடும்போது அதோடைய ஸ்டிக் எட்ஜில் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சால்ட்டி ஃப்ளேவர் கிடைக்கும். எதனால்? அந்த எட்ஜை மட்டும் நம்ம நல்லா உறிஞ்சி சாப்பிடுவோம். ஏன்னா அது ஒரு நல்ல சால்ட்டி ஃப்ளேவர் இருக்குது அப்படின்றதுனால. பட் ஐஸ்கிரீம்னா அது ஃபுல்லாகவே இப்படி தானே பாருக்கணும். அது என்னப்பா குல்ஃபியில் அந்த எட்ஜ் மட்டும் உப்பு கறிக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னா,
நம்ம எல்லாருமே அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடும்போது உள்ளே கொஞ்சம் எட்டி பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த குல்ஃபி பாக்ஸை சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்னா, ஒரு வண்டி இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய பாக்ஸில் ஐஸ் கட்டிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த ஐஸ் கட்டிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, சால்ட்டு கொஞ்சம் போடுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஐஸ் கட்டியை பார்க்குறோன்னா, அந்த ஐஸ் கட்டி வெளியே வச்சதும் உருகுது. ஏன்னா ஐஸ் கட்டி வெளியே இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி அது உருக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சால்ட் என்ன பண்ணுன்னா, அது அப்படியே தடுக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஐஸ் கட்டி நம்ம பார்க்குறோம்னா, ஒரு தண்ணியோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், ஒரு 0 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா, இது -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டு போகும் சால்ட் இருந்துச்சுன்னா. அதனால் எப்போவுமே அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப கூலாக வச்சுக்கும். சீக்கிரமாக வெயிலுக்கு அந்த ஐஸ்கிரீமை உருக விடாது, அந்த ஐஸ் கட்டியும் உருக விடாது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவுட்டர் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னர் பாக்ஸ்லையுமே ஐஸ் கியூப்ஸை போட ஆரம்பித்தாங்க. அந்த ஐஸ் கியூப்ஸில் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுருவாங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக அது உருகாது. ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க ட்ராவல் பண்ணும் அப்படின்றதுனால. அப்போது அதுக்குள்ளேயே குச்சி ஐஸு, குல்ஃபியெல்லாம் வைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உருகிற அந்த மெல்ட் ஆகிற ஐஸ் கட்டி கூட லைட்டாக அந்த குல்ஃபியோட கலந்துரும். அதனால தான் நம்ம சாப்பிடும்போது அந்த சால்ட்டி ஃப்ளேவர் வருது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.